அந்த ஐடி விங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். இந்த அண்ணாமலை அவர்கள் பேசின உடனே உலகம் ஃபுல்லாக ஐடி விங் இருக்கு. கட்சி நாடு இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக ஐடி விங்கை வந்து தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஐடி விங்கை போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஐடி விங் இருக்கணுமே தவிர திமுக மாதிரி ஒரு 300 பேரை போட்டு யாரை திட்டலாம், ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு யாருக்கு லைக் போடலாம், அப்பான்னு சொன்ன உடனே வந்து ட்ரெண்டிங் எப்படி உருவாக்கலாம், இந்த செட்டிங் வேலைலாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. சொன்ன அடுத்த செகண்ட் 2 நாளில் கண்டென்ட்டும் கொடுக்க வேணாம், இதை செய்யுங்கன்னு சொல்ல வேணாம், அடுத்த செகண்டு அவங்க எடுத்து போடுறாங்க டேட்டாவை. இதை பாருங்க, நீங்க சொன்னதுக்கு இது பதில். நான் பொதுச்செயலில் சொல்ல, அண்ணே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே, போதுண்ணே விட்டுருங்கண்ணே, பாவண்ணே, எவ்வளோதான் பிரியாணி போடுவீங்க, போதும். ஸோ அதனால திரு அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்மையாக இருங்கள், உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு உண்மையாக இருங்கள். அதனால தான் எந்த மீட்டிங்னாலும் கூப்பிட்றதே இல்லை, அடுத்த நாள் கூப்பிட்றாங்க மீட்டிங் கூப்பிட்டா. கட்சியோடைய தலைவரை வந்து மீட்டிங்லேயே வச்சுக்கிறது இல்லை. ஸோ உங்கள் கட்சிக்கு பூத் கமிட்டி மீட்டிங்லேயே இல்லை, அதுக்குள்ளே என் தலைவரை பார்த்து என்ன ஒரு பெண்களை நோக்கிய விமர்சனம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பெண்களை நோக்கிய விமர்சனம் தூக்கி எறியப்படுவார்கள் தமிழக அரசியலில்.